Good morning students and welcome to 6th standard physics online class. I hope you are all well. In the previous class, science subject was handled by only one teaching assistant. But hereafter, the science subject will be taken by 3 teaching assistants. Do you know what is the reason for that? Okay, I will explain it. My humble request to you, before you watch the lessons, please take one rough note and pen or pencil in front of you and note the important points in your rough note. So students, basically science is divided into 4 main categories, that is physics, chemistry, botany and zoology. As you know, various things around us. Some of them are living things and some of them are non-living things. The knowledge of science deals with the non-living things is physical science and living things is biological science. உயிரற்ற பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியலுக்கு பெயர் physical science and உயிருள்ள பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய science வந்து biological science. Physics and chemistry comes under physical science. Botany and zoology comes under biological science. In Tamil, we say physics, இயற்பியல், chemistry, வேதியியல், botany, தாவரவியல், and zoology, விலங்கியல். You must know these 4 words in Tamil and English. So, note it in your rough note. Then, zoology. What is zoology? Zoology deals with the study of animals. விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸோட மிகப்பெரிய பிரிவு தான் zoology. And what is botany? It deals with the study of plants. Plants-அ பற்றி தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவு தான் botany. And what is chemistry? It deals with the study of matter, chemical reactions, etc. Example, iron rod is converted into rust due to the chemical reaction. அதாவது ஒரு இரும்பு கம்பி துருவா மாறும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழையில் ரொம்ப நாள் நனைய விட்டோம் அப்படின்னா அது வந்து துருவாக மாறிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இரும்பு கூட ஏரில் உள்ள அந்த வாட்டர் வேப்பர் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்கு, அதனால தான் அந்த மாதிரி மாறுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அண்ட் வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவு தான் நம்மளோட ஃபிசிக்ஸ். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸ். As you have already learned these things in your 5th standard, what is force, what is mass, volume, density, solar system, solar eclipse, lunar eclipse, simple machines, frictions, energy, types of energy. It always comes under physics subject. Okay, I can say one example. Suppose a car moves on the road. How is it possible? By friction. ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா உராய்வு விசை. கார் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கு. எப்படி காரால் வந்து ஈஸியாக ரோட்டில் போக முடியுது அப்படின்னா அதுக்கான காரணம் ஃப்ரிக்ஷன் தான். The friction acts between the tires of vehicle and the road to make them roll forward. அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷன் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் காரால் ஈஸியாக முன்னேறி போக முடியும். ஒருவேளை ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்துச்சுனாலும் காரால் ஈஸியாக போக முடியாது. ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தாலும் போக முடியாது. லெஸ் ஃப்ரிக்ஷன்னா இப்போ ரோடு வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது.
உங்கள் வீட்டில் உள்ள டைல்ஸ் மாதிரி ரோடு இருக்குது. இப்போ காரால் ஈஸியாக போக முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த இடத்துல லெஸ் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒருவேளை கார் ரொம்ப ரோடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, இப்போவும் காரால் ஈஸியாக முன்னேறி போக முடியாது. அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே நீங்கள் எலாபரேட்டாக பார்க்க போகிறீங்க. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தான். அதனால் சயின்ஸை வந்து ரொம்ப பிடிச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். Friends, let us see the story of transport. Nowadays there are so many transports are there. That is bus, car, bike, bullet, train, aeroplanes, supersonic aeroplanes, helicopters, metro train, ships and so on. Suppose you want to go to Kodaikanal or Ooty, which vehicle do you prefer? Yes, car or bus or train. But long years ago, people did not have any means of transport. 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மெத்தடையும் கண்டுபிடிக்காத அந்த காலங்களில் how did they move from one place to another? They move from one place to another by foot. அதாவது வெறுமன கால்களால் மட்டுமே நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போனாங்க. அப்புறமா 100-200 வருடங்கள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, they use animals to carry their goods. அதாவது அவங்க அப்படி நடந்தே போகும்போது அவங்களோட சுமைகளை சுமக்கிறதுக்காக அனிமல்ஸை அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. தென் ஸோ ஓகே, இது வந்து லேண்டில் நிலப்பகுதியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போயிருப்பாங்க, அனிமல்ஸை கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பட் இஃப் தே வாண்ட் டு கிராஸ் த வாட்டர் பாடிஸ், அதாவது ஒரு நீர்நிலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இடையில வந்து ஒரு பெரிய ஆறோ ஏதோ ஓடிட்டுருக்கு, ஒரு நீர்நிலையை கடந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க எப்படி போயிருப்பாங்க? அதில் நடந்து போக முடியாது. அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி மோட்டரைஸ் போட்ஸ், ஷிப்ஸ் அதெல்லாம் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த காலங்களில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தே யூஸ்ட் சிம்பிள் லாக்ஸ் ஆஃப் வுட். தே யூஸ் சிம்பிள் லாக்ஸ் ஆஃப் வுட்னா என்னென்னா, இந்த மாதிரி நீளமாக மூங்கில் கம்பெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஹாலோவாக இருக்கக்கூடிய நிறைய கம்புகளை வந்து வரிசையாக எடுத்துட்டு அது சேர்த்து டை பண்ணி அதில் வந்து 2-3 பேர் சேர்ந்து போவாங்க. இதுதான் சிம்பிள் லாக்ஸ் ஆஃப் வுட்டு. அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, போட்டை வந்து உருவாக்குனாங்க. போட்டு, அந்த போட்டோட ஷேப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போட் ஷேப்ஸ் இமிட்டேட்டட் த ஷேப்ஸ் ஆஃப் அனிமல் இன் வாட்டர் பாடிஸ். அந்த போட்டோட ஷேப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீரில் வாழக்கூடிய விலங்குகளோட ஷேப் மாதிரியே இருந்துச்சு. நீரில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும், ஃபிஷ் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்பை அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி போட் ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் மக்கள் வந்து நீர்நிலைகளை கடந்து போனாங்க. இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் எ கிரேட் சேஞ்ச் இன் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வீல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெரிய ஒரு சேஞ்ச் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி வீல்ஸ்லாம் கிடையாது. இப்போ இருக்கிறதுலாம் 1000 years கழித்து தான் இந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து சும்மா ரவுண்டு டிஸ்க்கு மாதிரி இருந்திருக்கு, ரவுண்டாக இந்த மாதிரி வீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அனிமல்ஸ் வேர் யூஸ் டு புல் வெஹிக்கிள்ஸ் தட் மூவ் ஆன் வீல்ஸ். அப்புறமா அந்த வீல்ஸை வச்சு வண்டிகள், மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் இந்த மாதிரிலாம் உருவாக்கி அதில் வந்து அனிமல்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தென் until the beginning of 19th century வரைக்குமே பீப்புள் டிபெண்டன்ட் ஆன அனிமல் பவர் மட்டுமே வந்து மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் என்ஜினோட கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து அது வரைக்கும் 4-5 பேர் சேர்ந்து மட்டுமே பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஸ்டீம் என்ஜினில் நிறைய கேரேஜஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மக்கள் கூட்டமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க.
இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக் மெட்ரோ ட்ரெயின் வரை நம்ம வந்துட்டோம். இந்த இது வரைக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கான பேசிக் வந்து இந்த ஸ்டீம் என்ஜின் தான். அப்புறமா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு கடலை கடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஏரோப்ளைன்ஸ். 19th செஞ்சுரியில் ஏரோப்ளைன்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை இப்போ இருக்கிற நம்மளோட டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறது எல்லாமே வந்து ஒரு நாள் 2 நாளில் கண்டுபிடிச்சது கிடையாது. 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் தான் இது வரைக்கும் வந்து நிற்குது. ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ், மோனோரெயில், சூப்பர்சோனிக் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர் சம் ஆஃப் த 20th century கான்ட்ரிபியூஷன். நவ் மெட்ரோ ட்ரெயின் கூட வந்துட்டு நம்ம சென்னை, மும்பை, டெல்லியிலலாம் கூட இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம இந்த 21st centuryயோட கான்ட்ரிபியூஷன் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 1 word 2 இந்த ஃபில்லப்ஸ் பாருங்கள். இன்வென்ஷன் ஆஃப் த வீல் மேட் எ கிரேட் சேஞ்ச் இன் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எது அப்படின்னா வீல், சக்கரத்தோட கண்டுபிடிப்பு தான். Next, invention of dash engine introduce a new source of power, steam engine. Okay. Homer Zeman give 2 examples each of modes of transport used on land, water and air. அதாவது ஒன்றும் இல்லை, லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது 2 எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். லேண்டு, வாட்டர், ஏர் ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். இதுதான் உங்களோட ஹோம் அசைன்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.